வணக்கம். வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் சூப்பராக பார்த்தீங்கன்னா தேங்காய் பூரணம் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது இப்போ பார்க்க போகிறோம். மேல் மாவு நான் செய்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக விரிசல் இல்லாமல் வரும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த பூரணம் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா தேங்காய் பூரணம் கொழுக்கட்டை எப்படி செய்கிற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சூப்பராக சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் காலையில் செஞ்சு ஈவினிங் வரைக்கும் கூட நமக்கு காயாமல் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாங்க தேங்காய் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேல் மாவு இப்போ ரெடி பண்ணிக்குவோம். கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான் இப்போ 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு மெத்தடில் நான் மேல் மாவு செய்கிறதுக்கு இது ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நம்ம எடுத்த கப்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது தண்ணி சேர்த்து இது போல் மாவை கரைச்சி செய்கிறது இது ஒரு மெத்தடு. இப்படி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் மாவு பார்த்திங்கன்னா மேல் மாவு சாஃப்டாக இருக்கும். இப்போ 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. இப்போ இதை நம்ம கரைச்சிக்கலாம். ஒரு மாவை பொறுத்து நம்ம தண்ணி கலந்துக்கணும். இப்போ இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா பார்த்திங்கன்னா அடியில் மாவு தங்காத அளவுக்கு கரைச்சி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும், நீர்த்து இருக்கணும். கூடவே இந்த மாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டவ் ஆன் பண்ணல, ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ண மாவை நல்லா இது போல் கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த நான்ஸ்டிக் பேனில் சேர்த்துருவோம். நான்ஸ்டிக் பேனில் செஞ்சிங்கன்னா இது போல் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் இந்த பேன் இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னா அடிக்கணமான பாத்திரம் வச்சு அதை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கைவிடாமல் இதை கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. மேல் மாவு பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைக்கு இது ஒரு முறை. இன்னொரு முறை பார்த்திங்கன்னா இடியாப்ப மாவில் நம்ம சூடாக கொதிக்கிற தண்ணியை சேர்த்து பிசைஞ்சி அதில் கொஞ்சம் நெய்யோ நல்லெண்ணெய்யோ கலந்து பிசைஞ்சி எடுத்து அது மேல் மாவு நம்ம பூரணமாக நம்ம அது மாதிரி செய்யலாம். இல்லைன்னா பச்சரிசியை நம்ம ஊற வச்சு நைஸாக அரைச்சி நீர்க்க கரைச்சிட்டு இது போல் நம்ம கிளறி கூட நம்ம பூரணத்தோட மேல் மாவு செய்கிறதுக்கு இது போல் செய்யலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டிப்பட்டுட்டு வருது பாருங்கள். அடியோடு நம்ம கிளறாமல் இது போல் கிளறிக்கங்க. மேல் மாவு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு காயாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஈர துணியை தண்ணியில் நனைச்சி புழிஞ்சி நல்லா மூடி வச்சுக்கோங்க. பூரணம் செய்கிறதுக்கு நம்ம மாவு எடுத்து அதே கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம், பொடிச்ச வெல்லம் எடுத்து இது ஒரு கடாயில் சேர்த்து கொஞ்சம் போல் நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க.
வெள்ளத்தில் தூசு மண்ணெல்லாம் இருக்கிறதுனால நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா ஒரு வானொலி வச்சு நம்ம எடுத்து அரிசி மாவு எடுத்து அதே கப்பில் தான் ஒவ்வொரு பொருளையும் நம்ம அளந்து எடுத்துருக்கோம். அதே கப்பில் ஃபுல்லாக அமுக்கி ஒவ்வொரு கப் அளவுக்கு தேங்காய் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு கிளறி கொடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் செய்கிறப்ப பூரணம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மேல் மாவு மூடி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதை ஒரு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம நல்லெண்ணெய் கையில் சேர்த்துக்கோங்க. பூரண மாவு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அதுபோல் மேல் மாவும் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம வேணுங்கிற சைஸில் நம்ம கொழுக்கட்டை நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க நம்ம பூரணத்தை இதுக்குள்ளே வச்சுருவோம். ஓரங்களை நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பராக உங்களுக்கு சின்னதாக நான் பூரண கொழுக்கட்டை செஞ்சு காமிச்சிருக்கேன். இது நான் ஒரு பட்டர் சீட் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் ஆயில் நம்ம தடவிக்கலாம். பட்டர் சீட் இல்லைன்னா நீங்கள் வாழை இலை பிளாஸ்டிக் கவர் இருந்தாலும் அதில் எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நம்ம அதில் மெலிசாக நம்ம தட்டிக்குவோம். மேல் மாவை பொறுத்த வரைக்கும் விரிசல் இல்லாமல் வந்தால் தான் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை நம்ம அதில் சேர்த்துக்குவோம். இதை அப்படியே நம்ம மடிச்சிருவோம். ஓரங்களை நல்லா உள்ளே வச்சுருக்க பூரணத்தை உள்ளே வச்சுட்டு நல்லா ஓரங்களை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒவ்வொரு தடவையும் மாவு எடுத்த பிறகு இது மாதிரி ஈர துணியால் நீங்கள் மூடி வச்சுருங்க, இல்லைன்னா மாவு காஞ்சி போயிடும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்திருக்கேன். இப்போ சொப்பு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உருண்டையாக செஞ்சு அது உள்ளே வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இது கையில் செஞ்சோம்னா நமக்கு நல்லா மேல் மாவு நல்லா மெலிசாக இருக்கும்.
இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம பூரணம் வச்சுக்கணும். இப்போ ஃபுல்லாத்தையும் நம்ம இதை மேல் மாவை கவர் பண்ணிக்குவோம். வெளியில் பூரணம் வராத அளவுக்கு கவர் பண்ணிக்கோங்க. கையில் இது போல் உள்ளங்கையில் நல்லா அடியில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சூப்பராக இது ஒரு சூப்பு செஞ்சுட்டோம் பாருங்கள். இது போல் நம்ம எல்லா மாவுலேயும் நம்ம கொழுக்கட்டை பூரணம் செஞ்சு வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது போல் மோல்டில் வச்சு ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா மெலிசாக நம்ம திரட்டிக்குவோம். எண்ணெயை கையில் தொட்டுக்கிட்டு திரட்டிக்கோங்க. இந்த திரட்டின மாவை எடுத்து மோடில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு சைடு நம்ம பூரணத்தை நம்ம வச்சுக்கலாம். மூடி அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் இதை அப்படியே எடுத்துருவோம். லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அப்படியே ஒட்டிக்கும். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மோல்டு வச்சு இது போலே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம பூரணம் எல்லாத்தையும் உள்ளே வச்சு கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். அச்சில் வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருப்பேன். கையில் வச்சும் இது போல் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இட்லி பானையில் வேக வச்சு எடுக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அடுப்பில் நான் கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதித்த பிறகு நம்ம இட்லி தட்டை உள்ளே சேர்த்துருவோம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இட்லி துணியை பார்த்தீங்கன்னா தண்ணியில் நனைச்சிட்டு இட்லி தட்டில் சேர்த்துருக்கேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை ஒன்றையும் நம்ம தட்டில் வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சு நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டை வெந்திருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இது ஆறின பிறகு நம்ம எடுத்துக்குவோம். ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பை. சூப்பராக பார்த்தீங்கன்னா சாஃப்டான தேங்காய் பூரணம் கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு ஃபீட்பேக்கில் கமெண்ட் மறக்காமல் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.